சமக்ரா சிக்ஷா அபியான் என்கிற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பான கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்த பதில்தான் இன்றைக்கு மீண்டும் மொழிப்போர் வெடிக்குமா என்கிற அளவுக்கு சர்ச்சையாகி பேசும் பொருளாகி வருகிறது. மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமாகும். அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கிடைப்பதும் ஆசிரியர் பயிற்சி மையங்களை வலுப்படுத்துவதும் தான் இந்த திட்டத்தின் நோக்கம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாகவும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும்படி மத்திய அரசு வலியுறுத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு முன்பே குற்றம் சாட்டியது. இது தொடர்பான சர்ச்சை பல மாதங்களாகவே உள்ளது. புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் முதலில் இந்திய அரசின் நிபந்தனைகளை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு கூறியதாகவும் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசு அரசியலுக்காகவே இதை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். ரூபாய் 2000 கோடி வரை நிலுவைத் தொகை உள்ளதே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எனக்கு அது தெரியும், ஆனால் அரசமைப்பின் விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என கூறிய தர்மேந்திர பிரதானிடம் ஏற்கும் வரை நீங்கள் நிதியை விடுவிக்க மாட்டீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் இந்திய அரசின் நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசு ஏற்பதாக கூறியது. பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு இதை அரசியலுக்காகவே செய்கிறது என குற்றம் சாட்டினார். தர்மேந்திர பிரதானின் இந்த பதில்தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் காட்டமாக பதிவிட்டுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையை தான் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்டது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார். நான் கேட்கிறேன், கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இது 40 லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றார். முதலமைச்சரிடம் ஆலோசித்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் கூறினார். எல்லா விதத்திலையும் இந்த எண்ணிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரிக்குலமாக கொண்டு வந்துருவாங்க. வரலாறு மாற்றப்படும். நல்லவன் சொல்றவன் ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள். யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரேமருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சிரும். இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டாதான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அது வெறும் கடிதம், வெறும் காகிதம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 43 லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு 8 திக்கிலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். ஹிந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் அது மத்திய அரசின் கல்விக் கொள்கையே ஆனாலும் அதை அதிமுக கடுமையாக எதிர்க்கும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருமொழி கொள்கை, ஏன்னா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு மொழியை திணிக்க கூடாது. விரும்பி கற்றுதான் யார் வேணாலும் கற்றுங்க, அதில் மாறுபட்ட கற்று இல்லை. உங்களுக்கு ஹிந்தி பிடிக்குன்னா கற்றுட்டு போங்க, ஆனால் திணிக்காத. மத்திய அமைச்சரின் பேச்சை கண்டித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அனைத்து மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவது மிகப்பெரிய அநீதி.
இது அரசமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். இதை ஜனநாயக சக்திகள் ஓர் அணியில் திரண்டு முறியடிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதியளிக்க மாட்டோம் என கூறுவது கொடுங்கோன்மை, ஆணவம் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் கண்டித்துள்ளார். நாங்க உறுதியா இருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லை. மும்மொழினா எம்மொழி எங்கங்கிற கேள்வி வருது இல்ல, தேவையில்லாதது. இல்லைன்னா காசு தர மாட்டோம், இல்லைன்னா கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ முதல்ல யாரு? மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று தவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழி என மும்மொழி கொள்கையை கற்பிக்க கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதோடு தவேகா தலைவர் விஜய் நடத்தும் பள்ளி குறித்தும் பேசியது குறிப்பிடத்தக்கது. இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. இச்சர்ச்சையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வார்த்தை போர் வெடித்தது. தைரியம் இருந்தா அண்ணா சாலை பக்கம் வா என துணை முதல்வர் கேட்க, இடம் தேதி சொல்லுங்க, தனியா வரேன் என்று அண்ணாமலை பதிலளிக்க, வர சொல்லுங்க, பால் பஸ் ரோட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா 19 எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வர்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க, தனியாளா ஒத்தாளா வர்றேன். இப்படி இருவரும் வார்த்தைகளால் பதிலடிகளையும் சவால்களையும் விட்டுக்கொண்டன. இந்நிலையில்தான் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக் போர் தொடங்கியது. இரு கட்சி ஐடி விங்கிற்கும் இடையே சமூக வலைதளங்களில் இருமொழி மற்றும் மும்மொழி கொள்கையில் தங்கள் நிலைப்பாட்டை குறித்து தாங்கள் வாதத்தை முன்வைத்து மோதிக்கொண்டனர். மேலும் நேற்று கடலூரில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வரி தர முடியாதுன்னு சொல்ல ஒரு நொடி போதும் என மத்திய அரசையும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் கண்டித்து பேசினார். அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. பிஎம்சி திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க. இதற்கிடையில்தான் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்தி கற்க விரும்பும் தமிழர்களை திமுக எதிர்க்க முடியாது, அவ்வாறு செய்தால் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவின் கீழ் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். 1991ஆம் ஆண்டு நான் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்தபோது விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்ததை முதல்வர் கருணாநிதி எதிர்த்தார். திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து தேர்தலை நடத்தினோம். மொத்த தொகுதிகளில் திமுகவுக்கு 2 எம்எல்ஏ சீட்டு மட்டுமே கிடைத்தது என பதிவிட்டு எச்சரித்துள்ளார். மீண்டும் ஒரு மொழி போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.